ஒரு காலத்தில் பாலைவனத்திற்கு நடுவே ஒரு அழகான சொர்ணபுரம் என்ற கிராமம் இருந்தது. இந்த கிராமத்தில் குறைந்த அளவு மக்களே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த ஊர்ல கபிரியேல் என்ற சிறுவன் வாழ்ந்துட்டு வரான். இவனுக்குன்னு யாருமே இல்ல. அந்த ஊர்ல யாரு கூப்பிட்டு வேலை கொடுத்து அதுல வர்ற பணத்துல தான் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஊரிலேயே மேரி என்ற பெண் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் மேரி அவங்க தாத்தா கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு வர சொல்லி கபிரியேல வர சொல்றாங்க. மேரியம்மா, என்னை அழைத்தீர்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு உதவி தேவை. நான் ஒரு புத்தகத்தை உன்னிடம் கொடுப்பேன். அதை இங்கிருந்து சரியாக ஒரு நாள் பயணம் செய்து காணும் என்ற ஊர்ல என் தாத்தா இருக்கிறார். அவரிடம் போய் இந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கிறாயா? கொடுத்துறேன். இப்படி மேரி கிட்ட இருந்து புத்தகத்தை வாங்கிட்டு கானாம் என்ற ஊருக்கு கிளம்பி போறான் கபிரியேல். கபிரியேல் காலை முழுவதும் பயணம் பண்ணி ரொம்பவே சோர்வா ஆயிட்டான். அந்த பாலைவனத்துல நடக்கவே முடியாம ஒரு மரத்துக்கு அடியில ஓய்வு எடுக்கலாம் என்று நிக்கிறான். அப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாட்டில் மண்ணுல புதைச்சிருக்கு. இத பார்த்த கபிரியேல், என்ன இது? இந்த பாலைவனத்துல இவ்வளவு பெரிய பாட்டில் இங்க எப்படி கிடக்கு? அதுவும் இந்த பாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. சரி, எடுத்து பாப்போம். அந்த பாட்டில எடுத்த உடனே அதுல இருந்து ஒரு பூதம் வெளியே வருது. யார் என்னை எழுப்பியது? நீதான் என்னை எழுப்பினாயா? ஆமாம். யார் நீ? கையில் புத்தகத்தோடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? நான் கானோம் என்ற ஊருக்கு ஒரு வேலையாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆம், நீங்கள் யார்? நான் பூதங்களின் இளவரசன். நான் செய்த சிறு தவறினால் இதில் மாட்டிக்கொண்டு விட்டேன். சரிவிடு, என் கதை எதற்கு? உன் கதைக்கு வருவேன். உனக்கு ஏதேனும் ஆசை இருந்தால் கூறு. எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனால் எனக்கு உன் கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை தோன்றுகிறது. என்ன என் கதையா? சொல்கிறேன் கேள். என் அரசர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உடையவர். அங்கு எவ்வளவு தங்கம் இருக்கும் என்று அவருக்கே தெரியாது. ஏன அந்த அளவிற்கு மேல் தங்கம் கொட்டி கிடக்குது. அந்த மொத்த தங்கத்தையும் ஒரு குகையில் வைத்து என்னை பாதுகாக்கச் சொல்லி ஆணை பிறப்பித்தார். ஆனால் சில நண்பர்களின் சதி செயலால் நான் இந்த பாட்டிலில் அடைக்கப்பட்டு விட்டேன். அதன் பின்பு நீதான் என்னை விடுவித்தாய். அந்த தங்க குகை இன்னும் இருக்கிறதா? அதுக்கு யாரையாச்சும் அந்த அரசர் காவலுக்கு போட்டு இருக்கிறாரா? அந்த குகை இன்னும் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அங்குள்ள தங்கத்தை யாராவது தொட்டால் அவங்களுக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அதாவது, அந்த தங்கத்தை தொட்டால் சிலையாக மாறிவிடுவார்கள். எனக்கு அந்த தங்கம் வேண்டாம். ஆனால் என் ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தங்கம் தேவைப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் வறுமையினால் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அதை நீ செய்ய முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதை செய்கிறேன், என் கிராமத்திற்காக. இல்லை, நீ சிறுபையன் இதை சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏனென்றால் இது உன் உயிரையும் மாய்த்துவிடும். இப்படி சொன்ன உடனே கபிரியேல் ஒரு நிமிடம் யோசித்து, நான் அதை செய்கிறேன். என் கிராமத்திற்காகவும் என் கிராம மக்களுக்காகவும் என் உயிரை போனாலும் பரவாயில்லை. அவர்களின் நிம்மதியான வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். எனக்கென யாரும் இல்லை. இதனால் அனைவரும் என் குடும்பமாகவே நானும் நினைக்கிறேன், அவர்களும் நினைத்தார்கள். சரி, நீங்கள் அந்த தங்க குகை எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் அங்கே செல்கிறேன். உன்னை பார்த்தால் நீ ஆர்வக் கோளாறில் பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்படி செய்தால் உன் உயிரே போய்விடும். மற்றவர்களுக்காக நீ ஏன் சாக வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பொறுமையா முடிவெடு. ஏனென்றால் நீ என்னை விடுதலை பண்ணியிருக்கிறாய். உனக்காக நான் ஒரு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த உதவி நீ எது கேட்கிறாயோ அதை நான் தருவேன். பரவாயில்ல, நான் யோசித்துதான் முடிவெடுத்திருக்கிறேன். எனக்கு என் கிராமம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் என்ன வேண்டுமானால் செய்வேன். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வது என்றால் என்னை
அந்த தங்க குகைக்கு அழைத்துச் செல்லுங்கள் போதும். இப்படி சொன்ன உடனே அந்த பூதம் கபிரியேல அந்த தங்க குகைக்கு கூட்டிட்டு போகுது. இதுதான் அந்த தங்க குகை, இவர்தான் என் எஜமானர். இப்போது சிலையாக மாறிவிட்டார் போல. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். நான் வருகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீ எது செய்தாலும் சற்றே யோசித்து செய்ய வேண்டும். இதுதான் என் ஆசை. நான் வருகிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த பூதம் மாயமா மறந்துடுது. என்ன, இந்த குகை ஒரே மர்மமாகவே இருக்கே. சரி வா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இப்படியே அந்த குகையை கபிரியேல் சுத்தி பார்க்கிறான். இப்படி அந்த குகைக்குள்ள கபிரியேல் தங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறான். அடேங்கப்பா, இவ்வளவு தங்கத்தை வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லையே. இந்த தங்கம் மட்டும் என் கிராமத்துக்கு கிடைச்சிச்சுனா அங்க யாருமே கஷ்டப்பட்டு வாழவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே. இதை எப்படி எடுத்துட்டு போறது? இப்படி ஊர் மக்கள் தங்க குகை ரகசியத்தை பத்தி தெளிவா எடுத்து சொல்லி அவங்களையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தயாரா இருந்தான். நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க. ஒரு தங்க குகையில் ரகசியம் எனக்கு தெரியும். அதுல நிறைய தங்கம் கொட்டி கிடக்குது. அது முழுசும் நம்ம கிராமத்துக்கு கிடைச்சா இனி பஞ்சமே இருக்காது. ஆனா அது தங்கத்தை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த தங்கத்தில் ஒரு சாபம் இருக்கு. யாராச்சும் முதல்ல தொட்டா கல்லா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்தவங்க தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவங்கள கல்லா மாத்தாது. திருப்பி மறுநாள் தான் யாராவது தங்கத்தை தொட்டா கல்லா மாத்திடும். இப்படி ஒரு சாபம் அந்த தங்கத்து மேல இருக்கு. அதனால எனக்கு நீ இந்த ஊர்ல யாரும் இல்ல. நான் முதல்ல இன்னைக்கு அந்த தங்கத்தை தொட்டு கல்லா மாறிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லா பேரும் அது தங்கத்தை எடுத்துக்கோங்க. நாளைக்கு தயவு செஞ்சு யாரும் அந்த பக்கம் வந்துடாதீங்க. இதுதான் அந்த தங்க குகை. தயவு செஞ்சு யாரும் தங்கத்தை தொற்றாதீங்க. தொட்டா சிலையா மாறி விடுவீர்கள். நான் முதல்ல தொட்டு சிலையாக மாறிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க தங்கத்தை எடுத்துக்கோங்க. நில்லு என் செல்லமே, நீ அந்த தங்கத்தை தொட்டு கல்லாக வேணா. எங்களுக்கு தங்கத்தை விட உன்னோட உயிர்தான் முக்கியம். நீ உன்னுடைய உயிரை கொடுத்து நாங்க நல்லா இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆனா நீ இல்லாம தான் நாங்க யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க எல்லா பேரும் உன்னை என் குடும்பத்துல ஒரு ஆளைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த தங்கம் ஒன்னும் பெருசு கிடையாது. அது மட்டும் இல்லாம வறுமை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். ஆனா நீ போயிட்டா எங்களுக்கு திருப்பி நீ கிடைக்கவே மாட்டோம். அதனால எங்களுக்கு இந்த தங்கம் வேணாம். வா, நாம திருப்பி கிராமத்துக்கு போவோம். இப்படி கபிரியேல அந்த தங்கத்தை தொடவிடாம அவன் தான் முக்கியம் என்று எல்லா பேரும் அவனை கூட்டிட்டு கிராமத்துக்கு போறாங்க. அந்த குகை அப்படியேதான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதிக செல்வத்தை விட நல்ல மனிதர்கள் பக்கத்துல இருந்தாலே போதும்.